அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி காலபுருஷனுடைய 10வது ராசி, பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ராசி இந்த மகர ராசிக்காரங்க. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே சரி, வேலை, பிசினஸ், தொழில், நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. நீ எடுத்து பாருங்க, எல்லாமே கற்பனை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான சயின்டிஸ்ட், மருத்துவர், நிறைய ஒரு இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க பாத்தீங்களா, எல்லாமே இந்த மகர ராசியுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். நல்லா கஷ்டப்படுவாங்க மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா மாதமும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். இதுல இந்த மே மாசம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கு, தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்க ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க விதிஜாதங்கிறது உயிர். எப்படி நம்ம பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். நம்ம எல்லா வீடியோலையும் ஏன் அம்மன் ரொட்டியில சொல்றோம் ஒரு பொது பலன் பாருங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது அம்மன் ரொட்டியில மகர ராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா உள்ள போங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. கர்மா எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி போங்க. ஒரு கிரகம் பாதிக்குதா, அந்த கிரகத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். அதனாலதான் நான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க, உங்க ஜாதத்தை மேட்ச் பண்ணி பார்த்துடுங்க, கண்டிப்பா துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் பாருங்க. ஒரு ராசில இருந்து பாருங்க, 2ஆம் இடத்துல ராகுபவன் இருக்காரு, 3ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கு, 4ஆம் இடத்துல பாருங்க சூரியனும் புதனும் சேர்ந்து மேசராசில இருக்கும், 5ஆம் பாவத்துல சுக்கிரபகவான், 6ஆம் இடத்துல குருபகவான், அடுத்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார். இதுல 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருதுங்க. நம்பர் 1 கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கிரபகவான் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 7ஆம் இடத்துக்கு போவார். உங்க ராசியை 6ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு குருவோட சேர்வார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 4ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 5ஆம் பாவத்துக்கு போவார். அதே 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பாருங்க 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போவார் செவ்வாய். இதான் கிரகத்தோட அமைப்பு. மகரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது. எப்படி செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருந்தாவே கொஞ்சம் நெருப்பு கிரகமும், நல்லா பாருங்க, நெருப்பு கிரகமும் சனியும் சேருது, நெருப்பும் இரும்பும் சேருது. அப்படி சேரும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? இப்ப இரும்பையும் நெருப்பையும் ஒரு இடத்துல வச்சா என்ன ஆகும்? ரொம்ப அது அப்படியே அக்னியா ஆறிடுமா? அப்ப அது மாதிரிதான் அவங்களுடைய குணங்கள் இருந்திருக்கும். அது நீர் ராசியில போய் இருக்கா? எது நீர் ராசில மீன ராசியில போய் இருக்குதா? உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. மகர ராசி பொறுத்தவரை உடம்பு இப்ப உஷ்ணம் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த மருத்துவ செலவு நிறைய வரும். நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவு, நம்ம நெஞ்சு சளி பிடிக்குதா விடாது. அடுத்து இந்த சுவாச பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நம்ம உடம்புல எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, செவ்வாய்னா எலும்பு, பல்லு வலி,
இது மாதிரி தொந்தரவுகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். ஏன்னா நான் சொல்றது செவ்வாய் சனி இந்த 2 கிரகம் இணையும் போது இது மாதிரி ஒரு கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். அது எல்லாத்துக்கும் வராது. யாருடைய ஜாதகத்துல திசாபதி சரியில்லையோ, ஜாதகம்னா ஒண்ணும் கிடையாது, உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான். யாருக்கு சரியில்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவை கொடுத்துருக்கும். ஒண்ணும் இல்லை, இப்ப காசு பர வருமானம் நீங்க எவ்வளவோ சேமிச்சு வச்சிருப்பீங்க, ஆனா செலவு அதிகமா இருந்திருக்கும். எடுத்து பாருங்க. ஏன்னா 6ல குரு, இப்படி 6ல குரு, அது கடன் பகை எதிரி வேலை உதவி தடங்கள் எல்லாமே மேலதிகாரி பிரச்சனை நிறைய ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. மகர ராசி கண்டிப்பா நான் சொல்லுவேன். வேலை இருந்திருக்காது, கடன் இருந்திருக்கும், பகை இருந்திருக்கும், ஒரு வழக்கம் மூவ் பண்ணிருப்பீங்க, ஒரு இட பிரச்சனை உங்களுக்கு வாண்டடா வந்திருக்கும். அப்பா சொத்து அம்மா சொத்து, ஒரு இடத்த விற்க முடியாது, ரொம்ப நாள் எனக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அப்படி குழப்பம். மேல் படிப்பு படிச்சிருக்காங்க பாருங்க, இந்த +2க்கு மேல படிக்கிறாங்க பாத்தீங்களா, +2 இந்த 10th மேல படிக்கிறாங்களா, அவங்க படிப்புகளில் ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த மகரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் ஒரு தடங்களை கொடுத்துரும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் கிடையாது, உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் திசாபுத்தி பலவீனமாகும் போது இது மாதிரி ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது. ஏன்னா முதல் பலனா சொல்றேன், செவ்வாயை விட்டு சனிபவனை விட்டு செவ்வாய் தாண்டிடுவார். எப்பன்னா கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதி போவார். நல்லா பாருங்க, 11ஆம் தேதி போயிட்டாருன்னா குருபவன் வந்து பாருங்க 6ஆம் இடத்துல இருந்து நேரா 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஒண்ணா குருவுடைய வீட்டுல தான் சனிபவன் உட்காந்துருக்காரு. 2 இந்த சுக்கிரன் போய் இணைவார் பாருங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு எப்போ வருதுன்னா கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இணையுது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த நோக்கி நீங்க எதிர்பார்ப்போட இருப்பீங்க, இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னா கரெக்டா 11 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க மூவ் பண்ணி உள்ள போகணும். வேலை மாறணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல படிக்கிறீங்க அங்கேயே வேலை கிடைக்கணும். இது எல்லாமே சாதகமா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் வரும். எப்ப 11 15ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ஒரு பிரச்சனை சரியாகும். அடுத்து அங்கே குடியுரிமை கிடைக்கணும், எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் மகராசில இருக்கீங்க, கண்டிப்பா இருக்கும், அது சரியாகும். எனக்கு லோனு வேணும், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல போய் ரொம்ப லோனுக்காண்டி எழுதி போடுறீங்க, அந்த லோனு சேங்ஷன் ஆகலை, எப்போ ஆகும், கரெக்டா 11ஆம் தேதிக்கு மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகும். இது கோச்சார கிரகம் சொல்லுது, ஆனா ஜாதகத்துல அது இருக்குதா, உங்க விதியில அது இருக்கான்னு நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு நல்லா பாருங்க, 5ங்கிறது கஷ்டப்படாம பணம் கிடைக்கிறது தான் 5, கமிஷன் தான் 5. அப்ப பேங்க்ல நீங்க வாங்குறதே பாருங்க, எப்படி பார்த்தாலும் வட்டிக்கு தான் நம்ம வாங்க போறோம். அந்த சார்ந்த பணம் கிடைக்கும் போது இப்போ உங்க பக்கம் சாதகமா வரும். 1 வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா கிடைக்கும், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. 2 வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ நீங்க வாங்கணும் பண்ணணும்னா இந்த கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். மூவ் பண்ணி மே மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கணும். வீடோ பூமியோ சொத்தோ எல்லாமே வாங்குறது பண்ணலாம், அந்த டேட்டுகள் பண்ணீங்க. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது 28க்கு அப்புறம் தான் வருது. இப்ப 29க்கு தான் முகூர்த்தமே பண்ண முடியும். அடுத்த கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பா பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். உங்க குழந்தையால சண்டை வரும், இல்ல மனைவி கிட்ட பிடிச்சிக்காது, இல்ல கணவன்கிட்ட பிடிச்சிக்காது, திருமணம் பேசிக்கிட்ட வச்சிருப்பீங்க, அது தாமதம் ஆயிரும். இது நிறைய பேர் நிறைய தடங்களை கொடுத்துருக்கோம், ஆனா இனிமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். படிப்புகள் நல்லா இருக்கும், அதிக மதிப்பெண் எடுக்கிறது மகரமா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நான் ஏன் எடுக்க சொல்றேன் தெரியுமா, கரெக்டா பாருங்க, சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் குரு இணையுது, அசுரகுரு தேவகுரு. அசுரகுருங்கிறது எதிர்பாராம டக்குன்னு பணம் அடிக்கிறது தான் அசுரகுரு. தேவகுருங்கிறது டக்குன்னு ஒரு நியாய தர்மா கொடுக்குறது தேவகுரு. இப்ப 2மே இணையுது பாருங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை ஏன் அடிக்கும்போது சொல்லாம வெளிநாட்டுக்கிறத பாக்குது. 12ஆம் இடம் வெளிநாடு, அங்கே பார்க்கும்போது வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் உங்க ராசியான எண்ணெய் எந்த எண்ணுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல அந்த எண்ணெய் அந்த கிழமையில அந்த கிரகத்துடைய ஓரையில எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்டரி யோகம் உங்களுக்கு இருக்குது. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அதோட முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, உத்திராடம். நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு, பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. இது உத்திராடத்துல பிறந்தா கண்டிப்பா அந்த குணம் இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, உத்திராடத்துல பிறந்தோம் எல்லாமே யோகம் தான். எப்ப கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அடைவீங்க. வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப செலவு அதிகமா பார்த்துட்டீங்க. ஆனா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் செலவுகள் குறையும். ஒரு வீண் பிரச்சனை, வீண் கலகம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க, ஏன்னா இனிமே இருக்காது.
ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் எடுத்து கண்டிப்பா ஒரு வெற்றியை கண்டிப்பா அடைவீங்க. அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒழுக்கமான குணம், கற்பனையான குணம், ஆசையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கவலையப்படாதீங்க. உங்க ஆசைப்பட்ட பெண் உங்களை தேடி வரும். 1. கலை, படிப்பு, கல்வி, வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் வரும். 2. ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. யார் திருமணத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன். கரெக்டா மே மாசம் எண்டுக்குள்ள சொல்றேன். ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வேலை உதவியில ஒரு தொழில் மாற்றம் பண்றதோ கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அது ஜாதகத்துல தசாப்தினால தான் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். ரொம்ப திறமையான குணம், டேலண்டான குணம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துங்கிற திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்த எல்லாருமே அற்புதமா இருக்கும். எப்ப தெரியுமா? கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்தமா வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, தொழில சேஞ்ச் பண்றதோ, ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போறது எல்லாமே நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணி இறங்குங்க. கண்டிப்பா உங்க பக்கம் நிறைய வெற்றிகள் தேடி வரும். நிறைய பிரச்சனை தடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். வரக்கூடிய மே மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.